சிக்னல் அருகே கார்கள் சிவப்பு விளக்குக்காக நின்றன. ஊர்திகளும் பைக்குகளும் ஓடி நின்ற வேகம் எழுந்த புழுதி லேசாக பறந்து மற்ற வண்டிகளில் படிந்தது. அந்த முதியவர் முடியாத நிலையில் இருந்தால் கூட உயிர் வாழும் அந்த ஒருவேளை உணவிற்காக கால் கடக்க நின்றார். எத்தனையோ பேர்கள் பார்த்திருப்பார்கள். அவர்களுக்குள்ளே எத்தனையோ நினைவுகளுக்கு இடையே இவருக்காக பரிதவிப்போர் வெகு சிலராக தான் இருப்பார்கள். அந்த நல்ல உள்ளங்கள் கூட சூழ்நிலையிலும் தொடர்ந்து வேறு எண்ணங்களிலும் பணிகளிலும் இவரை பற்றிய நினைப்பும் பரிதவிப்பும் பச்சை சிக்னல் காட்டும் ஒளியில் மறந்து விடுவார்கள். என்ன செய்வது? அவர்களது ஊர்திகளுக்கும் அந்த பெரியவருக்கும் இடையே உள்ள இடைவெளி போல. சாலையில் எத்தனையோ பேர்கள் உணவிற்காக கையேந்தி நிற்கிறார்கள். பலரை நாம் நினைவில் வைப்பதில்லை. சிலர் மட்டுமே நம் மனதை தொடுவார்கள், நெருடுவார்கள். அந்த சிலரில் ஒருவர்தான் இவர். இன்னொரு நாள் காலை மணி 11க்கு மேல் இருக்கும். ஒரு கார் நின்றது. வளையல் அணியாவிட்டாலும் கடிகாரமும் அந்த கையும் கரங்களும் அவள் வனப்புமிக்க வசதி உள்ள ஒரு மங்கை என்று சொல்லாமல் தெரிகிறது. அந்த கையில் பேக் செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த உணவகத்தின் உணவு பொட்டலமும் ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலும் இருந்தது. அங்கிள், இதை வாங்கிக்குங்க. பெரியவருக்கு தயக்கம். இதுவரை பணம் பொருள் கொடுத்தவர்கள் கையில் கொடுக்கும் போது இந்த பரிவு காட்டியதில்லை. சிலர் கீழே கூட போட்டுவிட்டு போவார்கள். அது நல்ல உணவு மட்டுமல்ல, மிக நயந்த பரிவுடன் அந்த அங்கிள் என்ற வார்த்தைகளுடன் வந்ததுதான். சட்டென்று இரு கைகளால் பெற்றுக்கொண்டார். தாடி பறந்த சுருங்கிய அந்த முகத்தில் நன்றிக்கு நடுவே கண்ணீர் நின்றது. நன்றி தெரிவிப்பதற்குள் கார் நகர்ந்து விட்டது. எப்பொழுதுமே அங்குள்ளவர்கள் கூட அவரிடம் மிக்க அன்பும் பரிவும் காட்டுவார்கள். ஐயா, பார்த்து சிக்னல் வந்ததும் போங்கள் என்று. ஒரு நாள் மாலை நேரம் கடற்கரை பீச் அருகில் அவர் உட்கார்ந்திருந்த போது நடைபயிற்சி பயிலும் அந்த பெண் பார்வதி மெதுவாக இவர் அருகில் வந்து நின்றார். அங்கிள், இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறீர்களா? வாங்க, சாப்பிட ஏதாகிலும் வாங்கி தருகிறேன். முதன் முறையாக பெரியவர் வாய் திறந்தார். அம்மா, அன்றே உனக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அதற்குள் நீ போய்விட்டாய். இன்று என்னிடம் இரவு சாப்பாட்ட கூட காசு இருக்கிறது, வேண்டாம் அம்மா என்றார். இல்ல அங்கிள், அதை நாளைக்கு வச்சுக்குங்க. இருவரும் நடந்தார்கள். பார்வதி வழக்கமாக நடைபயிற்சி செய்யும் இடம் அது. அவளை தினம் பார்த்து பழக்கப்பட்டவர்கள் இன்று சற்று ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அவர்களின் கௌரவம் நாகரிகம் அது மாதிரி. பணம் படோபம் பார்க்கும் மேல்நோக்கு பண்பாடு உள்ளவர்கள். சராசரி மனிதனின் பார்வை. அவை மனித நேயங்களை உணரும் நிலையில் இருப்பதில்லை. பார்வதியின் இந்த செய்கை ஒருவேளை உணவிற்காக கையேந்திய பழைய துணிவுடன் தாடி மீசையுடன் கூடிய பெரியவரின் கூட பேசி நடப்பது அவர்கள் விரும்பும் நம்பும் நாகரிகத்திற்கு ஏற்றதாக இல்லை. எப்பொழுது பார்த்து சிரிப்பவர்கள் கூட எங்கோ பார்த்து நடப்பார்கள். மனித நாகரிகத்தில் இந்த மாதிரி பண்பாடு வரையறைகள் நிறைய உண்டு. அம்மா, என் மேல ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறாய்? உனக்கு ஏன் இவ்வளவு சிரமம்? அதற்குள் பார்வதியின் கார் அருகில் வந்து விட்டார்கள். அங்கிள், அந்த சிக்னல் அருகே நிறைய நாட்கள் உங்களை பார்த்திருக்கிறேன். போன வாரம்தான் உங்களுக்கு உணவு கொடுத்தேன். ஏதோ உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் உறுதியாக தோன்றியது. இதில் என்னுடைய சொந்த கதையும் உண்டு. அங்கிள், நான் உங்களை ஒன்று கேட்டால் மறுக்காமல் செய்வீர்களா? சொல்லு அம்மா. நடுத்தருவில் சாப்பாட்டுக்கு அலைந்து அருவருப்பா இப்படி தாடி மீசையுடன் திரியும் எனக்கு இப்படிப்பட்ட பாசமும் பரிவும் கிடைக்காதா என்று அவை இல்லாமல் போனதால்தான் நான் இந்த நிலைக்கே வந்தேன். சொல்லு அம்மா, தயங்காமல். அங்கிள், தயவு செஞ்சு என் வீடு வர வருவீங்களா? பௌர்ணமி நெருங்கும் நிலா ஒளியிலும் அங்குள்ள விளக்கு ஒளியிலும் கூட அவள் கேட்ட அந்த கேள்விக்கு முன்பு அவளின் கண்ணீர் தான் முதலில் விழுந்தது. பெரியவருக்கு போக விருப்பமில்லை. ஆனாலும் அவளின் அன்பான கண்ணீர் அவர் மனதை தொட்டிருக்க வேண்டும். மௌனமாக நின்றார். அம்மா, அழுக்கும் அருவருப்புமான என்னை இந்த வண்டியில் வர சொல்கிறாயே, ஏன் இப்படி செய்கிறாய்? அங்கிள், இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் என்னால் கார் ஓட்ட முடியாது. தயவு செய்து வாருங்கள். பீரிட்டு வந்த துக்கத்தையும் அழுகையையும் அடக்கி அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. பெரியவர் கேட்டார். அம்மா, இந்த நேரத்தில் உன் வீட்டுக்கு வர சொல்கிறாய், உன் கணவர் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்றார். அங்கிள், எவ்வளவோ மன உளைச்சல்களிலும் மிக துயரமான நேரங்களிலும் எனக்கு உறுதுணையாக நல்ல வாழ்வு அமைய காரணமானவரே என் அருமை கணவர்தான். கடவுள் காட்டிய மிகப்பெரிய கருணை அவரை எனக்கு தந்ததுதான். என் கணவர் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருப்பார். அங்கிள், வருவீர்களா? அவள் வார்த்தைகளில் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் அவளை மீறி தொனித்தது. இவளுக்கு இருக்கும் மன போராட்டங்களை அவர் உணராதவர் இல்லை. அவரிடம் அதற்கு மேல் தாங்குனா துயரம் சூழ்ந்த நிலைமை. சரி, வருகிறேன்.
அங்கிள், முன் சீட்டிலேயே உட்கார்ந்து வாருங்கள் என்றார். கார் போய்க் கொண்டிருந்தது. வெயிலும் காற்றினிலும் வாடி நின்ற அந்த மனிதருக்கு இதமான ஏசி காற்று சுகமளித்ததா தெரியாது. ஆனால் அந்த பெண் பார்வதியின் தனியாத அன்பு இதம் அளித்திருக்க வேண்டும். பார்வதி அவரிடம் பேசவில்லை. மாறாக கணவனிடம், கோபி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போகிறேன், நிச்சயம் என்னை பாராட்டுவார். ஓகே பாரி, உன் பேச்சில் என்றும் இல்லாத உற்சாகம் தெரிகிறது. இன்று உன்னை பார்க்க மிக ஆவலாயிருக்கிறேன் என்றார். பெரியவரின் மனதிலோ அதற்கு மேல் போராட்டம். வாழ்க்கையில் இவையெல்லாம் பார்த்து அனுபவித்து ஏமாந்து கஷ்டங்களின் கடைசி படியாக திருமுனைக்கு வந்தது. வேலை செய்து நாட்கள் நகர்த்தும் நிலையில் அவர் இல்லை. மேலாக சுகங்களையும் தனியாத கஷ்டங்களையும் தாண்டி அவர் மனதில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு, ஆவல். இந்த பெண்ணின் மனநிலை என்ன? போர்ட்டிகோவில் கார் நின்றது. அதற்குள் அவள் கணவர் கோபி வெளியில் வந்தார். நல்ல அமைதியான பண்பு நிறைந்த கணவர்தான். பார்வதிக்கு என்று பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும் தோற்றத்தில் இருந்தார். வாங்க ஐயா, உள்ளே வாங்க. பெரியவர் காரை விட்டு இறங்கியதும் வாசற்படியில் கால் வைத்து வராண்டாவின் அருகில் வந்ததும், அம்மா பார்வதி, நீ வர சொல்ல வந்துவிட்டேன். இதற்கு மேல் நான் உள்ளே வரமாட்டேன். என்னை தொந்தரவு பண்ணாத என்றார். என்ன அங்கிள் என்று இருவரும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார்கள். பார்வதி, கோபி தம்பி, உங்களின் நிறைந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்லும் எந்த கட்டளைக்கும் உங்கள் அன்பினால் கட்டுப்பட்டவன் நான் கடமைப்பட்டவன். ஆனால் இந்த இடத்திற்கு மேல் நான் உள்ளே வர முடியாது, வரமாட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையை விட்டுதான் நான் வெளியில் வந்தவன். மனசாட்சி இல்லாத மனிதர்கள் இருந்தார்கள். உறவு என்ற போர்வையில் சுயநலமும் பேராசையும் அகங்காரமும் இருந்தது. நான் பெற்றவைகளே பேராசைக்காக என்னையும் என் மனைவியும் பந்தாடினார்கள். இம்சை, அவமானம், இடிபாடு தாங்க முடியாமல் நானும் என் மனைவியும் எங்கோ ஒரு நண்பர் வீட்டில் இருந்தோம். மனவேதனையினால் என் மனைவி இறந்து போனாள். நானும் நண்பருக்கு பாரமாக இருக்காமல் வெளியேறி இந்த பரந்த உலகத்தில் கையேந்த ஆரம்பித்தேன். என் மக்களுக்கும் என்னை தேடும் நேரமில்லை. யாரிடமும் இல்லாத அன்பும் அரவணைப்பும் உங்களிடம் இருக்கிறது. இடிபாடான என் வாழ்க்கையில் ஒரு சிறிய நிம்மதியான நேரம். ஆனால் வீடு, மனை, அந்தஸ்து, சுகம் அளவோடு போய்விட்டது. மறுபடியும் அதில் காலெடுத்து வைக்க நான் விரும்பவில்லை. எனக்கு உணவு அளிக்க விரும்பினால் இங்கேயே தாருங்கள். அன்பான அந்த உணவை திருப்தியாக சாப்பிடுவேன். பிறகு என் இடத்திற்கே போய்விடுவேன். இதை கேட்டு பார்வதியும் கோபியும் மலைத்து நிற்கவில்லை. பார்வதியின் குடும்பத்திலும் அவள் உடன் பிறந்தவர்களாலும் உறவினர்களாலும் அவள் பெற்றோருக்கு இது நடந்திருக்கிறது. வேதனை கலந்த அந்த சோதனையான நேரங்களில் அவள் கல்லூரி நண்பனான கோபி அவளுக்கு முழு ஆதரவாக இருந்து தேற்றியிருக்கிறார். அப்போது அவள் கல்லூரி மாணவி. நட்பு, நலமான உணர்வுகளோடு காதலாக மாறி அவர்கள் இல்லறத்தில் இணைந்து வாழ்க்கை பயணம் தொடங்கினார்கள். தொடங்கும் முன் பார்வதியின் குடும்ப சூழ்நிலை, சொத்து பற்றிய அண்ணன்கள், உறவினர்கள், சண்டை மோதல்கள், அவள் தாய் தந்தையரும் சொந்த வீட்டிலிருந்து வெளியேறி மனக்கசப்பினால் நொந்து போய் உடல்நலன் குன்றி இன்னலுற்று இவ்வுலகை விட்டே விடை பெற்றார்கள். கோபியின் தனியாத அன்பும் அரவணைப்பும் பார்வதிக்கு நல்ல வளமான வாழ்க்கை அமைந்தால் கூட அவள் பெற்றோர் நினைவு அவள் மனதில் மிக ஆழமாக உறைந்துவிட்டது. கஷ்டப்படும் வயதான பெரியவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவள் தன்னை மறந்து தன் தாய் தந்தையர் நினைவில் போய்விடுவாள். பார்வதி வசதியாக செயல்படும் போது அவர்கள் இல்லை. அண்ணன்மார்களிடம் அவள் சொத்து பங்கு கூட கேட்கவில்லை. கொடுத்தால் கூட கோபி மறுத்திருப்பார். அப்படி ஒரு நல்ல இதயத்தின் அருமை மனிதராக அவர் பார்வதிக்கு கிடைத்தவர். பெரியவரின் விருப்பத்திற்கு இணங்க அங்கேயே நல்ல உணவு கொடுத்தார்கள். பிறகு வந்த இடத்திற்கே பார்வதியும் கோபியும் கொண்டு விட்டார்கள். போகும்போது, ஐயா, உங்களுக்கு விருப்பமானால் உங்களை நல்ல முதியோர் இல்லத்தில் நாங்கள் சேர்க்கலாமா? எங்களால் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியும் என்று கோபி சொன்னார். பெரியவர் பேசவில்லை. மறுபடியும் கோபி கேட்டபோது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், சொல்லுகிறேன் என்றார். பெரியவரை விட்டு வீடு திரும்பிய பார்வதி அன்று இரவு முழுவதும் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அமைதியான கோபி கூட பித்து பிடித்தவர் போல கலங்கி நின்றார். பெற்றவரும் உற்றவரும் அந்த பெரியவரை தேடக்கூட இல்லை. ஆனால் வேதமையான பெண் பார்வதி அவருக்காக மனமுருகி அழைகிறாள். இயற்கையான அன்பு எங்கே இருக்கிறது என்று இறைவனை கேட்டால், நீங்களே உணர்ந்தால் அது உங்களுக்குள்ளேயே நிறைந்து செயல்படுகிறது. இறைவன் சொல்லாமலேயே உணர்த்தும் செயல்கள் தான் இவை. பார்வதியின் நிறைவான அன்பும் பாசப்பிணைப்பும் எங்கோ ஒருவரிடத்தில் இறைவன் நமக்கு காட்டும் இயல்பான செயல்முறைகள்.
அவள் யாருக்காகவோ அழவில்லை. அந்த அன்பான நெஞ்சத்திற்கும் உள்ளத்திற்கும் இத்தனை உயர்வு உண்டு என்ற இயல்பான தன்மைக்கும் தன் மனமே ஒரு சான்று என்ற இயற்கை தத்துவத்திற்கு தன்னை இணைத்து கொண்டதன் விளைவாக அழுதாள். அடுத்த வாரம் அவர்களுக்கு சற்று பிஸியான நாட்கள். அவர்களின் ஒரே மகள் ஸ்வர்ணா வெளியூரில் படுத்து கொண்டிருந்தவள் விடுமுறைக்காக தோழிகளுடன் வீடு வந்தாள். வீடு சற்று களை கட்டியது. அந்த வாரம் யாவரும் கோபி, பார்வதி உட்பட திருவண்ணாமலை போய் மதுரை போனார்கள். மதிய உணவிற்கு பின் கோபியின் மேனேஜர் ராஜி ஃபோன் பண்ணினார். என்ன ராஜி, சொல்லுங்க, என்ன ஏதாகிலும் அர்ஜென்ட்டா? சார், ஒரு நிமிஷம், உங்களை பார்க்க ஹெல்த் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் கோவிந்த் வந்திருக்கிறார், பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார், நான் கோவிந்த் பேசுகிறேன். இங்கே பீச் பக்கத்தில் ஒரு பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். முதலுதவி பண்ணும்போது அவர் பைக்குள்ள ஒரு குறிப்பு இருந்தது. எனக்கு ஏதாகிலும் விபத்தோ உடல் கேடோ ஏற்பட்டால் கீழ் முகவரிக்கு தகவல் கொடுங்கள் என்று எழுதி உங்கள் பேரும் மேடம் பேரும் எழுதி உள்ளார். அதனால் தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நல்ல வேளை உங்கள் மேனேஜரை பார்த்தேன். ஓ மை காட் சார், பெரியவர் எப்படி இருக்கிறார்? ஆபத்து ஒன்றுமில்லையே. மயக்கம்தான் சார், ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கார். மிஸ்டர் கோவிந்த், உங்களுக்கு நேரில் வந்து நிறைய நன்றி நாங்கள் சொல்லுவோம். உடனே நான் சொல்கிற ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சேருங்க. ராஜு ஏற்பாடு பண்ணுவார். ஃபோனை அவரிடம் கொடுக்க, ராஜு, நாங்கள் உடனே வரோம், நீங்கள் கிளினிக்கில் சேர்த்துடுங்க. எல்லோரும் உடனே கிளம்பி 8 மணிக்குள் சென்னை வந்து சேர்ந்தார்கள். அவசர சிகிச்சைக்கு பிறகு பெரியவர் மெதுவாக கண் திறந்தார். கலங்கி நின்ற பார்வதியும் கோபியையும் பார்த்து, உங்களுக்கு மிக்க சிரமம் கொடுத்துட்டேன். இந்த பேப்பர் துண்டு உங்கள் முகவரி 2 நாள் முன்னால் தான் எழுதி வைத்து கொண்டேன். உங்களை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிற்று. ஏதோ என் மனசில் ஒரு சின்ன ஆசை, பார்வதியும் உங்களையும் பார்க்கணும் என்று. இப்போ பார்த்துட்டேன். மெதுவாக சிரித்தார். பின்னால் பெரிய அழுகுரல். பார்வதி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். இனிமே உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். சிகிச்சை முடிஞ்சதோ எங்களுடன் இருக்கலாம். நீங்க என்னோட அப்பா, உங்களை எங்கேயும் விடமாட்டேன் என்று பார்வதி மீண்டும் விசித்து அழுதாள். அந்த பாச பிணைப்பு பெரியவரை கட்டி போட்டது. அம்மா பார்வதி, உங்க விருப்பப்படி அந்த முதியோர் இல்லத்திற்கே போகிறேன். பிறகு உங்க இஷ்டப்படி வருவேன். எனக்கு சற்று அவகாசம் கொடுங்கள். ஸ்வர்ணா வெகு நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, இவர் என்று திரும்பினாள். ஸ்வர்ணா, இவர் உன்னோட தாத்தா என்று கோபியும் பார்வதியும் ஒரே குரலில் சொன்னார்கள். நீங்க என் கிராண்ட்ஃபாதரா? என் தாத்தாவா? இவ்வளவு நாள் எங்கே இருந்தீங்க தாத்தா? அவர் கையை பிடித்து கொண்டாள். உயர்ந்த பாசத்திற்கும் மனித நேயத்திற்கும் விடைகள் இல்லை, கிளைகளும் இல்லை.